இதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வெற்றியடைந்த கட்சிகள் பெற்றுள்ள வாக்குவிதத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சியிலும் பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை சூத்திரம் ஒன்றின் ஊடாக தீர்மானிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் கூறினார். பின்னர் குறித்த பெண் பிரதிநிதிகளின் பெயர்களை பரிந்துரைக்குமாறு அரசியல் கட்சிகளுக்கு அறிவிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனுடன் தொடர்புடைய அனைத்து பணிகளும் நிறைவடைந்த பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவாகிய உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் அடங்கிய வர்த்தமானி வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMAL ரத்நாயக்கு கூறினார். இதேவேளை 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் 50% வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகள் தமது தவிசாளர்கள் மற்றும் பிரதி தவிசாளர்களின் பெயர் பட்டியலை வழங்குமாறு அறிவிக்கப்பட உள்ளதென தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார். 50% குறைவான வாக்குகளை பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் செயற்பாடு மாகாண ஆணையாளர்களின் தலைமையில் குறித்த உள்ளூராட்சி மன்றங்கள் கூடியதன் பின்னர் முன்னெடுக்கப்பட உள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களின் உத்தியோகபூர்வ செயற்படும் காலம் எதிர்வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ளது. இதனிடையே மட்டக்களப்பில் ஆட்சியை உறுதி செய்வதற்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு பகிரங்க அழைப்பு விடுத்துள்ளது. கிழக்கு மாகாண தமிழர்களுக்கான அரசியல் குரல் தேவை என்பதனை மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் ஆட்சியினை உறுதி செய்வதற்காக இணைந்து செயற்படுவதற்காக இலங்கை தமிழரசு கட்சிக்கு பகிரங்கமாக நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். அவ்வாறு ஒன்றாக பயணிக்கின்ற போது கோரளைப்பற்று வடக்கு பிரதேசத்தில் உள்ளூராட்சி மன்றத்திலும், கோரளைப்பற்று உள்ளூராட்சி மன்றத்திலும், ஏறாவூர் பற்று உள்ளூராட்சி மன்றத்திலும், மட்டக்களப்பு மாநகர சபையிலும், மண்முனை தென்னருவில்பற்று உள்ளூராட்சி மன்றத்திலும், மண்முனை தென்மேற்கு உள்ளூராட்சி மன்றத்திலும், போரதீவுப்பற்று உள்ளூராட்சி மன்றத்திலும் தமிழர்கள் ஆட்சியினை உறுதிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பல்வேறு விட்டுக் கொடுப்புகளுக்கு மத்தியில் பயணிக்கின்ற கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இந்த கோரிக்கையினை ஏற்று இலங்கை தமிழரசு கட்சியினர் ஒன்றாக பயணிப்பதற்கு முன்வர நம்புகின்றோம். வடக்கு கிழக்கு பகுதிகளில் தமிழ் கட்சிகளுடன் இணைந்து தேசிய மக்கள் சக்தி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைக்குமா என அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதுவரையில் நாம் அவ்வாறான ஒரு தீர்மானத்தை எடுக்கவில்லை. எவ்வாறாயினும் முடியுமான சபைகளில் தனித்து ஆட்சி அமைக்கவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. ஒவ்வொரு சபைகளூடாக என்ன செய்ய முடியும் என்பதை பார்க்கின்றோம். அவ்வாறான கலந்துரையாடல்கள் பல பகுதிகளில் நடைபெறுகிறது. பல சபைகளை ஸ்தாபிப்பதற்கான மக்கள் ஆணை எம்மிடம் இருக்கிறது. அந்த மக்கள் ஆணைக்கு அமைய செயற்படுவோம். බලය පිහිටවීමේ සඳහා ජනවර්මක් අපිට තියෙනවා. ඒ වර්ම අනුව අපි කටයුතු කරනවා.